திரைசேரி கொள்ளை விவகாரம், ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களிடையே ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு 22 கேள்விகள். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா 29ஆம் தேதி வரை விளக்கு மறியலில். சமாதான பாத யாத்திரை இன்று யக்களவில் ஆரம்பமாகி கலனியில் நிறைவு. டீசல் இறக்குமதி முறைகேடு குறித்து CIDயில் முறைப்பாடு. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யாவுக்கு பயணம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் சம்மி சில்வா பதவி ராஜினாமா செய்வதாக தகவல். திரைசேரி கொள்ளை வெளிப்படுத்தப்பட்டு இன்றுடன் 5 நாட்கள் கடந்துள்ள போதிலும் இது தொடர்பில் குறைந்தபட்சம் நீதிவான் நீதிமன்றத்திற்கு கூட விடயங்கள் அறிக்கையிடப்படவில்லை என ஃப்ரீ லாயர் அமைப்பு தெரிவித்துள்ளது. திரைசேரி கொள்ளை வெளிப்படுத்தப்பட்டு இன்றுடன் 5 நாட்கள் கடந்த போதிலும் இது தொடர்பில் குறைந்தபட்சம் நீதவான் நீதிமன்றத்திற்கு கூட விடயங்கள் அறிவிக்கப்படவில்லை என ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகளின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை கூட விசாரணையாளர்கள் முன்னெடுக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அமைச்சரவையிடம் 22 பகிரங்க கேள்விகளை முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இந்த 22 கேள்விகளுக்கும் பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. திரைசேரியில் $2.5 மில்லியன் காணாமல் போயுள்ளதை அல்லது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்கின்றாரா? இந்த சம்பவம் நடந்த திகதி குறித்து ஜனாதிபதி என்ற ரீதியில் உங்களுக்கு அறிக்கையிடப்பட்டதா? 2025 செப்டம்பர் 6ஆம் தேதி அதற்கு நிகரான ஒரு நாளில் நீங்கள் அமைச்சரவை பொறுப்பு வகிக்கும் நிதி அமைச்சின் தரவு தொகுதியின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதை ஜனாதிபதி அல்லது நிதியமைச்சர் என்ற ரீதியில் நீங்கள் அறிந்திருந்தீர்களா? அந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து திரைசேரியின் செயலாளரால் உங்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சருக்கும் அறிவிக்கப்பட்டதா? அவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தால் நீங்களும் நிதி ராஜாங்க அமைச்சரும் அது தொடர்பில் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? டிஜிட்டல் விவகாரங்கள், நிதி திட்டமிடல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றை துறைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் திரைசேரியில் நடந்த இந்த கொள்ளைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அப்படியானால் தேசிய பாதுகாப்பின் அடிப்படையில் பாடப்பரப்பிற்குட்பட்ட 4 துறைகள் தற்போது முறிவடைந்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? திரைசேரி செயலாளரை நீங்கள் நியமித்ததை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நிதி செயலாளர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? திரைசேரியின் நிதி மற்றும் திட்டமிடல் தொடர்பாக அவருக்கு முன் அனுபவம் எதுவும் இல்லை என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவர் தற்போது ஆரம்பகட்ட விசாரணை தொடர்பான நியமனங்கள் மற்றும் அறிக்கைகளை மாற்றி இந்த கொள்ளையின் சாட்சியங்களை அளித்து வருவதாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதா? நிதி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட பின்னரே இந்த கொள்ளை நடந்துள்ளது என்பதையும் அதன் பின்னர் நிதி குற்றத்தின் போது பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை நிர்வாக நடைமுறைகளை கூட செயலாளர் தவறியுள்ளார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இந்த கொள்ளை நடந்த திகதி மற்றும் இதில் திரைசேரியில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இது தொடர்பாக நீங்கள் நியமித்த திரைசேரி செயலாளர் உங்களுக்கு எப்போது அறிவித்தார்? ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பின் சபாநாயகருக்கு தெரிவிப்பதற்கு முன்னர் இது குறித்து நீங்கள் அறிந்ததால் அரசியலமைப்பின் 148வது பிரிவின் கீழ் இது பற்றி பாராளுமன்றத்திற்கோ அல்லது மக்களுக்கோ ஏன் அறிவிக்கவில்லை? ஒவ்வொரு மாதமும் 2 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தில் உரையாற்ற வருகை தரும் நீங்கள் இது குறித்த விடயங்கள் பாராளுமன்றத்திலிருந்து மறைத்தது ஒரு குற்றம் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இந்த கொள்ளை தொடர்பாக நீங்கள் நியமித்த திரைசேரி செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது போலீசிலோ 2026 ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் எமது வெளிப்படுத்தலுக்கு முன்னர் முறைப்பாடு செய்துள்ளாரா? இந்த கணனி திருட்டு தொடர்பாக கணனி குற்றங்கள் தொடர்பான அவசர விசாரணை நிறுவனங்களிடம் எப்போது முறைப்பாடு செய்யப்பட்டது? யாரால் செய்யப்பட்டது? அவ்வாறு செய்யப்படவில்லை என்றால் அது ஒரு பாரிய தவறு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இவ்வளவு முறைகேடுகள், தவறுகள், பொறுப்பற்ற தன்மை மற்றும் நேர்மையற்ற முறையில் செயற்பட்டுள்ளதை நிதி செயலாளர் மீது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையுள்ளதா? அவர் அந்த பதவியில் இருக்கும் வரை நியாயமான விசாரணை நடத்த முடியும் என்று ஜனாதிபதி, நிதி அமைச்சர் என்ற ரீதியில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளதா? அரசன சூரிய பெருமை என்பவரை உடனடியாக நிதி அமைச்சின் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி முறையான விசாரணையை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்களா? போன்ற கேள்விகள் ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பினால் ஜனாதிபதிக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. தமது தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண்ணொருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
எஹேபசிகோ சமாதான பாத யாத்திரை என்று யக்கல்ல அபேசேகராமாயவிலிருந்து ஆரம்பமாகி கழனி ரஜமகா விகாரை வரை பயணிக்க உள்ளது. ஏஹிபசிகோ சமாதான பாத யாத்திரை இன்று யக்கல அபேசேகர ராமவிலிருந்து கழனி ரஜமகா விகாரை வரை பயணிக்க உள்ளது. நேற்று காலை தேலங்கமுவ தேசிய பாடசாலையிலிருந்து ஆரம்பமான இந்த சமாதான நடைப்பயணம் இரவு வேளையில் யக்கல அபேசேகர ராமவை வந்தடைந்தது. கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டதை காண முடிகிறது. வெப்பத்தினால் வீதி சூடாவதனால் நடைப்பயணத்தில் ஈடுபடும் தேரர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைக்க வீதியில் வாழை இலைகள் விரிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமாதான நடைப்பயணத்தில் ஈடுபடும் மகா சங்கத்தினருக்கு மலர் தூவி கௌரவிப்பதற்கும் அவர்கள் செல்லும் பாதைகளில் மலர்களை தூவதற்கும் பல பக்தர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். மத நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் குறித்து செய்தியை உலகிற்கு வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த நடைப்பயணத்தில் பௌத்த தேரர்களுக்கு மேலதிகமாக ஏனைய மத மற்றும் இன குழுக்களும் பிரமத தலைவர்களும் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும். அதன் அடிப்படையிலேயே இன்றைய இந்த வாக்பீட் சமாதான நடைப்பயணம் கழனி ரஜமகா விகாரை வரை பயணிக்க உள்ளது. இலங்கை திரைசேரி வெளிநாட்டு கடன் தவணையை செலுத்தி 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொருவர் தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வஜன அதிகாரம் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கை திரைச்சேரி வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொரு தரப்பின் கைக்குள் சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வஜன அதிகாரம் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இப்போராட்டம் இன்று முற்பகல் நிதி அமைச்சின் வளாகத்திற்கு முன்பாக நடைபெற்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இந்த விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் அரகலையவின் பிரஜைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் ஒரு போராட்டமும் இன்று மத்திய வங்கிக்கு முன்பாக நடைபெற்றது. මේ රජය අද හවුල් වෙලා තියෙනවා වග කියන්න ඕන කියලා පැහැදිලි. අපි කියන්නේ මුදල් අමාත්‍යාංශ ලේකම්තුමනි ඔබතුමාට ඔය තනතුර දැරීම සඳහා කිසිදු සුදුසුකමක් නැත. ඔබතුමා අඩුම ගානේ අමාත්‍යාංශික ලේකම්වරයෙක් වෙලා ප්‍රාදේශීය ලේකම්වරයෙක් වෙලා ඉඳලවත් මේ රාජ්‍ය තන්ත්‍රයේ පරිපාලනය පිළිබඳ අවබෝධයක් තියෙන කෙනෙක් නෙමෙයි. ඒක නිසා ඔබතුමා ජාතික ලැයිස්තුවෙන් පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා ඊළඟට මේ පාරේ තමයි ඇවිල්ලා මුදල් අමාත්‍යාංශ ලේකම් පුටුවේ වාඩි වුණේ. ඒක කිසිසේත්ම සුදුසු නෑ, පිළිගන්න බෑ. ඔබතුමා වහාම මේ දුරෙන් නිල්ලා අස්විය යුතුයි. පැලවත්තට ඕන විදිහට තමන්ගේ දේශපාලන හිතවතුන් දාලා මහ බැංකුවේ ඒ කීර්තිමත් නිලධාරීන් වෙනුවට විච්ච දේවල් ඒ විදිහටම එනකමන් හොරා හැකර් කරා. මේගොල්ලෝ බලයට ආවේ කුසට සාගිනි හදට සෝගිනි ඉන්නට වැරහැලි කියලා. හැබැයි අද භාණ්ඩාගාරේ ලැබුගිනි. හරිද? මේගොල්ලෝ බබාලා වගේ ඉන්නවා. ඒ නිසා අපි කියන්නේ ඩොලර් මිලියන 2.5ක් කියන්නේ කජුවට කොස්සට නෙවෙයි. இலங்கை திரைசேரி வெளிநாட்டு கடன் தவணையை செலுத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் முறைகேடு தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் கருத்துக்கள் சில. එළිදරව් කරන්න තියෙන කරුණු කීපයක් කියන්න ඕන නිසා. පළවෙනි කාරණය තමයි මම පෞද්ගලිකවම මේ පහුගිය අවුරුදු 1.5 දුර කල්පනා කළේ ජනතා මතය ජනාධිපතිවරණයේදී 51 පන්නන්න බැරි වුණාට පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී අතිශය බහුතරයක් පාර්ලිමේන්තුවේ බලයක් ජනතාව දුන්නු නිසා මේ ආණ්ඩුවට අවශ්‍ය කරන ඒ කාල සීමාව මේ ආණ්ඩුව කරගෙන යන්න අපි සහයෝගය දෙන්න ඕන කියන පැත්තේ ඉඳගෙන. නමුත් මට පේනවා මේ ආණ්ඩුව යන්නෙම වැරදි පීල්ලේ. අර සාගරිකා කෝච්චිය පීලිපැන්න වගේ දෙපාරක් මේ ආණ්ඩුවත් දැන් යන්නේ පීලිපැනපු ආණ්ඩුවක් හැටියට. කන්ටේනර් 300 ගානක සිද්ධිය ගත්තත් එතනත් ආණ්ඩුව ජනතා විමුක්ති පුරමුණ තිරෙන් පිටිපස්සට දා NPP එක කියලා එකක් හදාගෙන ඡන්ද වැඩියෙන් ගන්න අනුසාරණයක් මැතිතුමා පාවිච්චි කරපු දේශපාලඥවරිය. හැකර් කෙනෙක් පිට පටවන්න හැදුවට මේක ඊටාම සැක සහිත ගනුදෙනුවක්. මොකද භාණ්ඩාගාරයේ මුදල් හොරකම් කරලා මාස ගණනාවක් යනකල් අඩුම තරමේ මේ රටේ මුදල් සම්බන්ධයෙන් වගකීම තියෙන පාර්ලිමේන්තුවටවත් ඒ වගේම රජයේ මුදල් නැතිවීම සම්බන්ධයෙන් දැනුම් දෙන්න ඕන පොලිසියටවත් අපරාධ විමර්ශනාංශයටවත් මේ සම්බන්ධයෙන් පැමිණිල්ලක් කරලා නැති බව තමයි අපිට දැනගන්න තියෙන්නේ. ඒ අනුව අර ෆ්‍රී ලෝයර්ස් සංවිධානය මේ සම්බන්ධයෙන් සොයාගෙන පැමිණිල්ලක් කිරීම මත මේ කාරණය එළියට ආව මිසක් රජය විසින් ආණ්ඩුව විසින් මේ කාරණය එහෙම්මම හංගලා යටගහලා මේ හොරකම ජනතාවගෙන් වසන් ගන්න තමයි උත්සාහ දැරුවේ. ඒක නිසා ජනතාවට අපිට තාම දැඩි සැකයක් ඇති වෙනවා මේ හොරකමට
මහාභාණ්ඩාගාරය බාර ඒ අමාත්‍යවරයා වෙන අනුර කුමාර දිසානායක මහතාත් මහාභාණ්ඩාගාරයේ ලේකම්වරයාත් ඍජුවම සම්බන්ධයක් තියෙනවද කියන කාරණය සම්බන්ධයෙන්. ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණ ඉතිහාසය ගත්තොත් හැමදාම තමන්ගේ දේශපාලනය කරේ හොරකම් කරපු සල්ලි. මට. නමුත් අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා හොරෙක් මංකොල්ලකාරයෙක් නොවන බව අපිත් දන්නවා. නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ ජනතාවගේ සල්ලි හොරාම් කරලා ජනතාවට පුදුමාකාර විදිහට බදුබර පටවලා මේ ජනතාව මේ වෙන විට මේ ජාතික ජනබලවේගයේ සම්බන්ධව කනගාටුවට පත්වලා තියෙනවා. අපි දන්නවා මුදල් අමාත්‍යාංශයේ ගරු ලේකම්තුමා විදේශ පුරවැසි භාවයක් තියෙන කෙනෙක්. ඒ වගේම තමයි මතකනේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සහ අමාත්‍යවරියක් වශයෙන් ඩයනා ගමගේ මැතිණිය කටයුතු කරන අවස්ථාවේදී මේතුමියට විරුද්ධව ඇතැම් කණ්ඩායමක් ගෙනහිල්ලා උසාවිය මගින් මෑයගේ පුරවැසි භාවය අහෝසි කොට ඒ වගේම තමන්ගේ අමාත්‍යවර මන්ත්‍රීවරු ඔක්කොම අහෝසි කරා. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதியில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்கான 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மண்டில் விண்ணப்பம் செய்வதற்கு அதற்காக 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மண்டில் விண்ணப்பம் செய்வதற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத காலப்பகுதிக்கு பின்னர் மீண்டும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடி 10 லட்சம் ரூபாய் நிதி அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்டுள்ள டீசல் இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணை ஒன்றினை முன்னெடுக்குமாறு லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூட்டு எதிர்க்கட்சியினால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தினால் அரசாங்கத்திற்கு பெருமளவிலான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த முறைப்பாட்டினூடாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விவரங்களை கோரி உரிய ஆவணங்களை பரிசோதித்து பாரிய நஷ்டம் அல்லது மோசடி இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணையை நடத்துமாறும் அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கூட்டு எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ள முறைப்பாட்டில் கோரியுள்ளனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்கள் මේ ආණ්ඩුව අද යුද්ධය දඩමීමා කරගෙන සුද්ධ දෙන්න පටන් අරගෙන තියෙනවා. අද ඇමරිකාව ඊශ්‍රායල ඉරානයට එක ප්‍රහාරයක් එල්ල කරනකොට මෙහි ගල් අඟුරු ටිකට සුද්ධ දීලා තියෙනවා. එකකින් ආයුධ ලාභයක් ලැබුවා. ඊළඟට ඉරානයේ ඊශ්‍රායලයේ ගහ ගන්නකොට මෙහි මහා භාණ්ඩාගාරයට ගැහුවා. මහා භාණ්ඩාගාරය සුද්ධ දුන්නා. ඊළඟට ඉරානයේ ඊශ්‍රායලියට දඩමීමා කරගෙන අද වැඩි මිලට ඩීසල් ගෙනල්ලා එකේ ආයුධ ලාභයක් ලැබලා තියෙනවා. දැන් මේ බාල ගල් අඟුරු ගෙනාපු නිසා ඒකෙන් අවශ්‍ය ජාතික විදුලි බල පද්ධතියට අවශ්‍ය විදුලි ධාරිතාව ලබා ගන්න බැරි හින්දා වැඩි වැඩියෙන් ඩීසල් මගින් විදුලි උත්පාදනය කරන්න උනා. මේ නිසා මොකද කරේ? මේ නිසා ට්‍රැෆිකුරා කියන ආයතනයෙන් වැඩි මිලට ඩීසල් ගත්තා. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மாஸ்கோ சென்றடையும் ஆராக்சி இன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று ஈரானிய தூதரங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் ரஷ்யா இடையிலான இருதரப்பு உறவுகள் மட்டுமின்றி பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட உள்ளது. ஆராக்சி கடந்த 2 நாட்களில் 2 முறை பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துள்ளார். இடையில் ஓமானுக்கு சென்று வந்த அவர் தற்போது ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார். இதனிடையே பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரின் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் ஈரானிய தரப்புக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் தனது பிரதிநிதிகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது நேர விரயம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை இந்த திட்டத்தை ரத்து செய்தார். ஈரானியர்கள் எப்போது வேண்டுமானாலும் எம்மை தொலைபேசி மூலம் அழைக்கலாம் என்று ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து நேரடி பேச்சுவார்த்தைக்காக வாய்ப்புகள் மங்கியுள்ளன.
ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா எதிர்வரும் புதன்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்ய அதிக வாய்ப்புள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2019 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தை தலைவராக பணியாற்றி வரும் ஷமி சில்வா பொறுப்பு வாய்ந்த தரப்பினரால் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு இணங்கவே இந்த பதவியை விட்டு விலக உள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த காலங்களில் ஷமி சில்வா தலைமையிலான கிரிக்கெட் நிறுவனம் குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் மத்தியில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இலங்கை கிரிக்கெட்டின் வீழ்ச்சி மற்றும் நிர்வாக சிக்கல் காரணமாக அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பட்டிருந்தது. இந்த சூழலிலேயே அவர் பதவி விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பணிகளை முன்னெடுத்து செல்வதற்காக புதிய இடைக்கால குழு ஒன்று நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.